டே 5. லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம்? டே 4ல என்ன பார்த்தோம்? பாஸ்ட் டென்ஸ்ல ஒரே ஒரு ஸ்டோரி மட்டும் பார்த்தோம் இல்லையா? இன்னைக்கு வந்து இன்னொரு ஸ்டோரி பார்க்கலாம். தென் கான்வர்சேஷன்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு இன்னும் ஒரு ஸ்டோரி பார்க்கலாம் பாஸ்ட் டென்ஸ்ல. நேற்று ஸ்டோரியில் வந்து 4 கவுஸ் பார்த்தோம்ல. இன்னைக்கு வந்து ஃப்ராக் தவளை பேஸ் பண்ணி ஸ்டோரி பார்க்கலாம். தவளைக்கு நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்? என்ன இப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்குறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? சும்மா ஆன்சர் பண்ணுங்க. சும்மா ஜாலியாக அப்படியே ஆன்சர் பண்ணுவோம். தவளைக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? 2 ஃப்ராக் இல்லையா? 2 தவளை. அதுக்கு அப்போ 2 ஃப்ராக்ஸ். 2 தவளை. ஒரு வெல் வெல் அப்படின்னா என்ன? கிணறு இல்லையா? 2 தவளை வந்து ஒரு கிணத்துக்குள்ளார வாழுது. வாழுது எப்படி சொல்லுவோம்? லிவ். அதோடைய பாஸ்ட் ஃபார்ம் என்ன? லிவ்டு இல்லையா? 2 ஃப்ராக்ஸ் லிவ்டு இன் அ கிணறு, வெல். ஓகேவா? 2 ஃப்ராக்ஸ் லிவ்ட் இன் அ வெல். அது வந்து அந்த கிணத்துக்குள்ளார இருந்து வெளில வரணும் அப்படின்னு நினைக்குதுங்க. இந்த 2 தவளையுமே அதுலேருந்து வெளில வரணும் அப்படின்னு விருப்பப்படுது. அப்ப 2 அப்ப ப்ளூரல் என்ன சொல்லலாம்? 2 தவளை என்ன சொல்லலாம்? இத அவைகள் என்ன சொல்லலாம்? தே அப்படின்னு சொல்லலாமா? அப்படி இல்லையா 2 ஃப்ராக்ஸ்ன்னு வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல தேன்னு நீங்க போட்டீங்கன்னா அது இந்த 2 ஃப்ராக்ஸை தான் டினோட் பண்ணும். இல்ல எனக்கு 2 ஃப்ராக்ஸ்ன்னே சொன்னா கன்வீனியன்ட்டா இருக்கும்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இனிஷியல் லெவல்ல நீங்க அப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். நான் இப்போ தே யூஸ் பண்றேன். தே அது வெளில வரணும் அப்படின்னு நினைக்குது. அதுக்கு என்ன செய்யலாம்? அது வெளில வரணும்னு விருப்பப்படுது. வாண்ட் அதோடைய பாஸ்ட் ஃபார்ம் என்ன? வாண்டட் இல்லையா? தே வாண்டட் வெளில வரணும். வெளில அப்போ அவுட் வெளில வரணும். எப்படி சொல்றது? கம் அவுட். தே வாண்டட் டு கம் அவுட். டூக்கு பக்கத்துல எப்போதுமே நம்ம என்ன செய்வோம்? ஒரு V1 verb தான் யூஸ் பண்ணுவோம். தே வாண்டட் டு கம் அவுட். ஓகே? தே வாண்டட் டு கம் அவுட். அது வந்து ட்ரை பண்ணுது. அது ரெண்டுமே வந்து ட்ரை பண்ணுது. அதை எப்படி சொல்லலாம்? ட்ரை பண்ணுது. அதோடைய பாஸ்ட் ஃபார்ம் ட்ரை, ட்ரைடு இல்லையா? தே ட்ரைடு. ஆனா முடியல. ஆனால் என்ன சொல்லுவோம்? ஆனால் பட் முடியல அப்படிங்கிறதுக்கு நெகட்டிவ் டிட்டோடைய நெகட்டிவ் ஃபார்ம் என்ன? நாட் சேர்த்துக்கணும். டிட் நாட். நம்ம இப்போ பாஸ்ட் டென்ஸ் தானே பார்க்குறோம். ஆனால் நம்ம டிட் நாட் யூஸ் பண்ணாம குட் நாட் யூஸ் பண்ணுவோம். குட் நாட் அப்படின்னா முடியலன்னு அர்த்தம். இப்போ சும்மா ஞாபகம் மட்டும் வச்சுக்கோங்க. ஓகே? பட் குடின்ட் ஆர் குட் நாட் எப்படி வேணுமோ சொல்லலாம். பட் குடின்ட். ஓகே? அதுக்கப்புறமா என்னன்னா ஒரு ஃப்ராக் வந்து அதோடைய நம்பிக்கையை வந்து இழந்துருது. ஒரே ஒரு ஃப்ராக். அதை எப்படி சொல்லலாம்? ஒரு ஃப்ராக் வந்து அதோட நம்பிக்கையை வந்து இழந்துருது. ஒரு ஃப்ராக் எப்படி சொல்லுவோம்? ஒன் ஃப்ராக் லூஸ் அதோடைய பாஸ்ட் ஃபார்ம் என்ன? லாஸ்ட். அதோடைய நம்பிக்கையை இழந்துருது. ஒன் ஃப்ராக் இது பாஸ்ட்ல தான் பார்க்குறோம். ஒன் ஃப்ராக் லாஸ்ட். லூஸ் அதோடைய பாஸ்ட் ஃபார்ம் லாஸ்ட். ஓகே? ஒன் ஃப்ராக் லாஸ்ட். நம்பிக்கை என்ன சொல்லுவோம்? நம்பிக்கைக்கு இங்கிலீஷ்ல ஹோப் தானே. ரொம்ப சிம்பிள் வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்றோம். அதனுடைய எப்படி வரும்? இட்ஸ். ஒன் ஃப்ராக் லாஸ்ட் இட்ஸ் ஹோப். ஓகே? அது என்ன பண்ணுதுன்னா அதுக்கப்புறமா வந்து ஃபர்தரா அது வந்து ட்ரை பண்ணவே இல்லை. அதை நம்ம அப்படியே சேர்த்து ஒரே சென்டென்ஸா சொல்லலாம். அண்ட் ட்ரை பண்ணல நெகட்டிவ் ஃபார்ம். பண்ணல நெகட்டிவ் என்ன சொல்லணும்? டிட் நாட் இல்லையா? டிட் நாட்க்கு பக்கத்துல நம்ம எப்போதுமே என்ன verb யூஸ் பண்ணுவோம்? V1 verb தான் யூஸ் பண்ணோம் இல்லையா? டிட் நாட் ட்ரை எனிமோர். ஓகேவா? இப்ப பாருங்க. சப்ஜெக்ட் verb 2 ஃப்ராக்ஸ் அப்படிங்கிறது சப்ஜெக்டா? lived அப்படிங்கிறது verb என்ன verb? V2 verb past form. 2 frogs lived in a well. They wanted subject again verb வந்திருக்கா? They wanted to come out. வெளில வரத்துக்காக முயற்சி எடுக்குது.
தே ட்ரைட். அகைன் பாருங்க, சப்ஜெக்ட் வேர்ப் ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்க. உங்களுக்கு தெரிஞ்சத வச்சு நாம இந்த ஸ்டோரி வந்து ஃபார்ம் பண்றோம். ஸ்டோரி நீங்க தான் சொல்றீங்க. நீங்க சொல்ல சொல்ல தான் நான் எழுதுறேன். எனக்கு தெரிஞ்சு நெறைய பேர் எனக்கு முன்னாடியே இந்த ஸ்டோரிய எழுதிட்டே வந்திருப்பீங்க அப்படின்னு நெனைக்கிறேன். தே ட்ரைட் பட் குடின்ட். ஆனா அதுங்களால முடியல. ஒரு ஃப்ராக் அதோட நம்பிக்கைய இழந்துருச்சு. ஒன் ஃப்ராக் லாஸ்ட் நம்பிக்கை. லூஸ் லாஸ்ட் இல்லையா? பாஸ்ட் ஃபார்ம். அதனுடைய நம்பிக்கை இட்ஸ் ஹோப். ஒன் ஃப்ராக் லாஸ்ட் இட்ஸ் ஹோப் அண்ட் டிட் நாட் ட்ரை எனிமோர். அதுக்கப்புறமா அது வந்து முயற்சி பண்ணல. ஓகே. இன்னொரு ஃப்ராக் இருக்குல்ல, இன்னொரு ஃப்ராக் அது வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு. அதை எப்படி சொல்லலாம்? இன்னொன்னுங்கிறத எப்படி சொல்லலாம்? அதர்ன்னு சொல்லலாமா? இப்ப பாருங்க, அதர் ஃப்ராக், இன்னொரு ஃப்ராக் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு. இதை எப்படி சொல்லலாம்னா, அதர் ஃப்ராக் கெப்ட், கீப் அதோடைய பாஸ்ட் ஃபார்ம் கெப்ட். அதர் ஃப்ராக் கெப்ட் ட்ரையிங் அண்ட் ட்ரையிங் அப்படின்னு சொல்லலாம். கடைசியா அது என்ன செய்யுதுன்னா, அதுல இருந்து மேல வந்துருது. கடைசியா, இறுதியாக அப்படிங்கிறதுக்கு ஃபைனலி, ஈவென்ச்சுவலி என்ன வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம சிம்பிளா ஃபைனலின்னு யூஸ் பண்ணிப்போம். ஃபைனலி, ஃபைனலி அந்த இன்னொரு ஃப்ராக் இருக்கு இல்லையா? அந்த ஃப்ராக். ஃபைனலி தட் ஃப்ராக் வெளில வந்துருது. எப்படி சொல்லலாம்? கம் அதோடைய பாஸ்ட் ஃபார்ம் கேம் இல்லையா? தட் ஃப்ராக் கேம் அவுட். வேணும்னா ஃப்ரம் த வெல் அப்படின்னு கூட ஆட் பண்ணிக்கோங்க. அதர் ஃப்ராக் கெப்ட் ட்ரையிங் அண்ட் ட்ரையிங். ஃபைனலி தட் ஃப்ராக் கேம் அவுட். அந்த ஃப்ராக் வெளில வந்துருது. ரொம்ப சிம்பிள் ஸ்டோரி தான். இந்த ஸ்டோரி வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் பர்சீவியரன்ஸ் அப்படின்னு சொல்லலாமா? விடாமுயற்சிக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாமா? ஜஸ்ட் என்னன்னா அந்த கன்சிஸ்டன்சி தான். முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு ஃப்ராக் வந்து ஹோப்பை விட்டதுனால அது ஸ்டாப் ஆயிடுச்சு. இன்னொரு ஃப்ராக் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தது, அது வெளில வந்துருச்சு. சொல்லுவாங்க தெரியுமா? ஃபெயிலியர் அப்படிங்கிறது வந்து தோத்து போறது வந்து ஃபெயிலியர் கிடையாது. நம்ம முயற்சியை விட்டுடுறோமோ அதுதான் ஃபெயிலியர் அப்படின்னு. ஸோ அதுக்காக தான் சொல்றது, டோன்ட் நெவர் எவர் கிவ் அப் அப்படின்னு. ஓகேவா? ஃபெயிலியர் அப்படிங்கிறதுலாம் வந்து இட்ஸ் எ ப்ராசஸ் ஆஃப் லேர்னிங், அவ்வளோதான். அகைன் நான் சொல்றேன், ஃபெயிலியர் அப்படிங்கிறது தோத்து போறது கிடையாது. உங்க முயற்சியை கைவிடுறது தான் ஃபெயிலியர். இப்போ இந்த ஸ்டோரி உங்களால மேக் பண்ண முடியுதா? சிம்பிள் ஸ்டோரி தானே. டூ ஃப்ராக்ஸ் லிவ்ட் இன் அ வெல். தே வாண்டட் டு கம் அவுட். தே ட்ரை பட் குடின்ட். இல்ல பட் தே குடின்ட்னு கூட நீங்க சொல்லிக்கலாம். ஒன் ஃப்ராக் லாஸ்ட் இட்ஸ் ஹோப் அண்ட் டிட் நாட் ட்ரை எனிமோர். அதர் ஃப்ராக் கெப்ட் ட்ரையிங் அண்ட் ட்ரையிங். முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கு. கெப்ட் ட்ரையிங் அண்ட் ட்ரையிங். ஃபைனலி தட் ஃப்ராக் கேம் அவுட். அந்த ஃப்ராக் வெளில வந்துருச்சு. அவ்வளோதான். ஓகேவா? இந்த ஸ்டோரி எல்லாத்தையுமே ரொம்ப சிம்பிள் ஸ்டோரி தான். ஒரு 5 டைம்ஸ் 6 டைம்ஸ் நீங்க இந்த ஸ்டோரி எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஹவ் டு யூ ப்ராக்டிஸ்? எழுதி பார்க்குறதா? வேணா ஒரு தடவை எழுதி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கிராமர்ல இன்னும் கொஞ்சம் கிளியர் ஆயிக்கணும், ஸ்டடி ஆயிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இட்ஸ் யுவர் விஷ். யூ கேன் ரைட். ஓகே, யூ வில் ரைட். ஒரு டைம் எழுதி பாருங்க போதும். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் அதுக்கப்புறமா மொபைலில் வாய்ஸ் ரெக்கார்டரில் சொல்லி பார்க்கணும். இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் குரூப் எல்லாம் ஆரம்பிச்சிட்டிங்களா? ஃப்ரெண்ட்ஸ்குள்ளார இதே மாதிரி ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ் ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்லி ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா? ஸோ அந்த குரூப்புக்குள்ளார இதே மாதிரி ஸ்டோரிஸ் எல்லாம் வாய்ஸ் ரெக்கார்டரில் சொல்லி காமிச்சு எப்படி அப்படின்னு கரெக்ட் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட. சரியா? அடுத்து இப்போ நம்ம இது வரைக்கும் நேற்று ஒரு ஸ்டோரி பார்த்தோம், இன்னைக்கு ஒரு ஸ்டோரி பார்த்துட்டோமா? நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ப்ரெசன்ட் டென்ஸ் பண்ணும்போது நம்ம என்ன செஞ்சோம்? டெய்லி ரொட்டீன்ஸ் பார்த்தோம்ல. இன்னைக்கு பாஸ்ட் டென்ஸ்ல என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நேத்தி நீங்க என்ன செஞ்சீங்க? நேத்தி நீங்க என்ன செஞ்சீங்க? இந்த கொஸ்டினை எப்படி கேட்கலாம்? என்னங்கிறதுக்கு என்ன வரும்? வாட். நீங்க யூ. பாஸ்ட் டென்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன சப்ஜெக்ட் வந்தாலும் டிட் அப்படிங்கிற சப்போர்ட்டிங் வேர்ப் தான் யூஸ் பண்ணுவோமா? வாட் டிட் யூ செஞ்சீங்க? என்ன வரும்? டிட் வந்திருக்கு அப்படின்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்? V1 வேர்ப் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ அப்போ வாட் டிட் யூ டூ? என்னைக்கு? நேத்தி. அப்போ எஸ்டர்டே. வாட் டிட் யூ டூ எஸ்டர்டே அப்படின்னா நேத்தி நீங்க என்ன செஞ்சீங்க? அதை வந்து இப்போ நம்ம பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லி பார்ப்போம். நம்ம டெய்லி ரொட்டீன் சொன்னது ப்ரெசன்ட் டென்ஸ்ல நம்ம அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளை.
இப்ப பாஸ்ட் டென்ஸ் பிராக்டிஸ்க்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா, நேத்தி நாம என்ன செஞ்சோம் அப்படிங்கிறத இப்ப நம்ம பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லி பார்க்க போறோம். இத அடுத்து பிராக்டிகலா நம்மள வந்து பாஸ்ட் டென்ஸ்ல இன்னும் கொஞ்சம் நமக்கு தெரிஞ்ச ரூல்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெங்தனிங் பண்ணிக்கிறதுக்கு. ஓகேவா? அடுத்து இப்ப அத பார்த்துடலாமா? வாட் டிட் யூ டூ எஸ்டர்டே? பிராக்டிஸ் பண்ணி பார்த்துடலாமா? இப்ப பாருங்க. நேத்தி நான் வந்து 6 மணிக்கு எழுந்தேன். நான் எப்போதுமே 6 மணிக்கு எழுகிறேன் அப்படிங்கிறது வேற. பாஸ்ட்ல நேற்று நான் 6 மணிக்கு எழுந்தேன். அப்போ சப்ஜெக்ட் பி டு வுக். வேக்கப் அதோடைய பாஸ்ட் ஃபார்ம் என்ன? ஓக்கப். வேக்கப் உடைய பாஸ்ட் ஃபார்ம் ஓக்கப். ஐ woke at 6 o'clock. ஓகே. நான் அதுக்கப்புறம் வந்து ப்ரஷ் பண்ணேன். ப்ரஷ் அதோடைய பாஸ்ட் ஃபார்ம் பிரஷ்ட். நான் verb என்ன? I brushed my teeth. ஓகே. அதுக்கப்புறமா குளிச்சேன். அதுக்கு கண்டினியூவா ஒரே சென்டென்ஸ்லயே எழுதலாம். I brushed my teeth. அதுக்கப்புறம் அது ஒரே சென்டென்ஸ் திருப்பியும் தனி சென்டென்ஸ் கொடுக்காம ஒரே சென்டென்ஸ்லயே அண்ட் அப்படிங்கிற ஒரு கேப் ஃபில்லர் யூஸ் பண்ணி கண்டினியூவா நம்ம பேச ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒவ்வொரு டென்ஸ் படிக்க படிக்க கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும் இல்லையா? ஸோ இப்போ பாருங்க, அண்ட் டேக் அ ஷவர் அப்படின்னு பார்த்தோமா ப்ரெசன்ட் டென்ஸ்ல. டேக்கோடைய பாஸ்ட் ஃபார்ம் என்ன? டுக். அண்ட் டுக் அ ஷவர். ஓகே. I woke up at 6 o'clock. I brushed my teeth and took a shower. அதுக்கப்புறமா ஒரு 8:30க்கு நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன். அப்போ ஐ V2 ஃபார்ம். ஈட்டோடைய V2 ஃபார்ம் என்ன? ஏட். ஐ ஏட் ஆர் ஹேடு கூட யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஹேவ் யூஸ் பண்ணலாம்னு சொன்னேன் இல்லையா? ஸோ ஹேவ் கூட ஹேடு கூட யூஸ் பண்ணலாம். சாரி, ஒன்று ஏட் சொல்லுங்க, இல்லையா ஹேட் சொல்லுங்க. ஐ ஏட் என்னது? பிரேக்ஃபாஸ்ட் at 8:30. ஓகே. தென் அதுக்கப்புறம் பாருங்க, அதுக்கப்புறமா நான் வீட்டு வேலைகள்லாம் செய்தேன். ஐ செய்தேன். டூ உடைய பாஸ்ட் ஃபார்ம் என்ன? டிட். அதுல ஐ டூ ஹவுஸ் ஹோல்டு சோர்ஸ்ன்னு பார்த்தோம் இல்லையா? இதை அப்படியே மாத்திக்கிறோம். ஐ டிட் என்னது? வீட்டு வேலைகள். அதுக்கு நம்ம என்ன வெக்காபுலரி யூஸ் பண்ணுவோம்? ஹவுஸ் ஹோல்ட் சோர்ஸ். ஐ டிட் ஹவுஸ் ஹோல்ட் chores in my home. நீங்க தான் சொல்றீங்க, நீங்க சொல்ல தான் நான் எழுதுறேன். தமிழ் ஏன் எழுதலை அப்படின்னா, உங்களுக்கு திங்க் இன் இங்கிலீஷ் ஹேபிட் வந்து கொஞ்சம் கம்மியாகும். டக்குன்னு உங்களுக்கு யோசிக்கிறதுக்கு வராது. நான் வாண்டடாக தான் தமிழில் எழுதலை. கொஞ்சம் நீங்கள் இதே மாதிரியே பார்த்துட்டே வாங்க. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் போக போக உங்களோட திங்க் இன் இங்கிலீஷ் ஹேபிட் வளர்றதுக்கு நீங்கள் இதே மாதிரியே இங்கிலீஷில் மட்டுமே பார்த்தீங்கன்னா அப்புறம் இங்கிலீஷ்லேயே யோசிக்க ஆரம்பிப்பீங்க. ஓகே, நான் எழுந்திருக்கோம்னா ஐ ஓக்கப் அதுதான் வரும் அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஃபர்ஸ்ட் தமிழில் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதை பார்க்கணும், அதுக்கப்புறம் டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிற மாதிரி நமக்கு போயிடும். அந்த கேப் நமக்கு அதுக்கப்புறம் எப்போதுமே தேவைப்பட்டுட்டே இருக்கும். அந்த ஸ்பேஸ் நமக்கு தேவைப்பட்டுட்டே இருக்கும். அதுக்காக தான் தமிழில் கொடுக்கல. இங்கிலீஷ்லேருந்தே ட்ரை பண்ணுங்க. நான் அகைன் சொல்கிறேன், கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு இது கன்வீனியன்ட்டாக ஆகிடும். ஓகேவா? ஐ டிட் ஹவுஸ் ஹோல்டு சோர்ஸ் இன் மை ஹோம். தென் அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு லஞ்சு சாப்பிட்டேன். மத்தியானம் வந்துட்டு லஞ்சு சாப்பிட்டேன். ஸோ அப்புறம் அப்படிங்கிறதுக்காக கேப் ஃபில்லர்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். தென் ஆஃப்டர் தட் அண்ட் அதே மாதிரிலாம் கேப் ஃபில்லர்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? தென் ஐ ஏட் ஆர் ஹேட். ஓகே, ஐ ஏட் லஞ்ச் அட் 1 o'clock. தென் அதுக்கப்புறமா வந்து ஒரு குட்டி தூக்கம் போட்டேன். கொஞ்ச நாள் நான் வந்து குட்டி தூக்கம் போட்டேன். இதை எப்படி சொல்லலாம்? ஐ டேக்கோடைய பாஸ்ட் ஃபார்ம் என்ன? டுக். ஐ டுக் குட்டி தூக்கம், அதுக்கு நேப். ஐ டுக் அ நேப். ஒரு 3:30 போல, எக்ஸாக்டா இல்லை 3:30 போல. அப்போ என்ன ப்ரொபோசிஷன் யூஸ் பண்ணணும்? கரெக்டாக தான் சொல்றீங்க. நீங்களாவே கடகடன்னு சொல்லி நான் இந்த ஸ்டோரியை எழுதி முடிக்கிறதுங்காட்டியுமே நீங்கள் ப்ராக்டிஸே நீங்கள் வாய்ஸ் ரெக்கார்டர்லேயே 2 times சொல்லிடலாம்.
அதே மாதிரி யாராவது பண்ணீங்கன்னா எனக்கு காமெண்ட்ல சொல்லுங்க. I took a nap around 3:30. ஓகே. தென் அதுக்கப்புறமா நான் 7:30க்கு வந்து டின்னர் ப்ரிப்பேர் பண்ணேன். இது எல்லாமே நம்ம நேத்தி நடந்த ஆக்டிவிட்டி பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். நான் ப்ரிப்பேர் பண்ணேன். ஐ ப்ரிப்பேர் அதோடைய பாஸ்ட் ஃபார்ம் என்ன? ப்ரிப்பேர்ட். ஐ ப்ரிப்பேர்ட் அட் 7:30. ஓகே. தென் அதுக்கப்புறமா 9 மணிக்கெல்லாம் நான் தூங்கிட்டேன். 9 மணிக்கெல்லாம் நான் தூங்க போயிட்டேன். இதை எப்படி சொல்லலாம்? ஃபைனலி அப்படி இல்லையா சும்மா கேஷுவலா நார்மலாவே ஐ கோ அதோடைய பாஸ்ட் ஃபார்ம் என்ன? வென்ட். ஐ வென்ட் டு ஸ்லீப் ஆர் ஐ வென்ட் டு பெட். எப்படி வேணுமோ சொல்லலாம். ஓகே ஓகேவா? கிளியரா? I woke up at 6 o'clock. Subject verb. I brushed my teeth. Subject verb. And took a shower. I had breakfast at 8:30. I did household chores in my home. Then I ate lunch at 1 o'clock. I took a nap around 3:30. I prepared dinner. I prepared dinner at 7:30. I went to sleep. அவ்வளோதான். நான் அதுக்கப்புறம் நான் தூங்கிட்டேன். ஓகேவா? ரொம்ப சிம்பிளான ஆக்டிவிட்டி தான் நம்ம செஞ்சுருக்கோம். நீங்கள் இன்னும் எலாபரேட்டாக வீட்டில் என்னென்னலாம் செய்வீங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டாக வேணாலும் கொடுக்கலாம். இந்த ஒரே ஒரு ரூல் தான். ஒரு சப்ஜெக்ட், ஒரு V2O. அதே மாதிரியே நீங்கள் சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்க போகிறீங்க. அவ்வளோதான். இப்போ வாட் டிட் யூ டூ எஸ்டர்டே அப்படிங்கிறத பார்த்தாச்சு. அடுத்து இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த ஐ சப்ஜெக்டுக்கு பதிலாக நிஷா அப்படின்னு ஒரு சப்ஜெக்டை யூஸ் பண்ணி அவங்க டெய்லி ரொட்டீன் சொன்னா எப்படி இருக்கும்? தட் மீன்ஸ் வாட் டிட் ஷீ டூ எஸ்டர்டே? அவங்க நேற்று என்ன பண்ணாங்க? அது சொன்னா எப்படி இருக்கும்? அப்படிங்கிற மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை பொறுத்த வரைக்கும். ஏன்னா எல்லாத்துக்கும் அதே சப்போர்ட்டிங் வேர்ப் தான். ப்ரெசன்ட் டென்ஸுக்காவது நமக்கு மாறும், வேர்போட எஸ் சேர்க்கணும். ஆனால் பாஸ்ட் டென்ஸ் அப்படி கிடையாது. ஃபார் ஆல் த சப்ஜெக்ட்ஸ் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? டிட் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ என்ன சப்ஜெக்ட் வந்தாலும் நமக்கு என்ன சப்போர்ட்டிங் வேர்பு? V2 வேர்ப் தான். ரொம்ப சிம்பிளாக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ அடுத்து அதுக்கு ஒன்று பார்த்துடலாமா? சப்ஜெக்ட் வந்து நிஷா. நீங்கள் என்ன வேணும் யூஸ் பண்ணிக்கலாங்க. நிஷா, கீதா, மாலா, ரஹீம், பீட்டர், ராம், என்ன நேம் வேணுமோ நீங்கள் கன்வீனியன்ட்டான ஒரு சப்ஜெக்ட் நேம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நிஷா 6 மணிக்கு எழுந்தாள். 6 மணிக்கு எழுந்தாள் நிஷா. அப்போ என்ன வரும்? சப்ஜெக்ட் பாஸ்ட் ஃபார்ம். நிஷா woke up at 6 o'clock. Okay. Then பிறகு then அவள். அப்ப என்ன வரும்? அவள். then she. ரொம்ப சிம்பிளா தான் பார்க்குறோம். பாஸ்ட் டென்ஸுக்கு நம்ம இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டோன்னா அதுக்கப்புறம் நமக்கு பாஸ்ட் டென்ஸ் மறக்காதுங்கிறதுக்காக தான் ப்ராக்டிக்கலாக அதே மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்க்குறோம். இதை நீங்கள் உங்கள் சில்ட்ரனுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் நீங்கள் சொல்லிக் கொடுங்க. டீச் பண்ணும்போதும் உங்களால் நல்லா கற்றுக்க முடியும். தென் ஷீ brushed her teeth. Okay. And took இல்லையா? took a shower. அதுக்கப்புறம் பாருங்க, அவ 8:30 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டா. 8:30 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாள். she ate என்னது? பிரேக்ஃபாஸ்ட். இப்போ தமிழ்ல எழுதாம டைரக்டா இங்கிலீஷ்ல மட்டுமே சொல்ல கொஞ்சம் கன்வீனியன்ட்டா இருக்கா? லாஸ்ட் ஐ அப்படிங்கிற சப்ஜெக்ட் வச்சு பார்த்ததுக்கும் அடுத்து இப்போதைக்கு சப்ஜெக்டை சேஞ்ச் பண்ணி பார்த்ததுக்கும் கொஞ்சம் ஒரு பெட்டரா ஃபீல் பண்றீங்களா? 1% இருந்தாலும் பரவாயில்ல. அதை விட இது கொஞ்சம் கன்வீனியன்ட்டா இருந்ததுன்னா யூ ஆர் இம்ப்ரூவிங் அ லாட் அப்படின்னு அர்த்தம். நல்ல ப்ராக்ரஸ்ல தான் நீங்க இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? She ate breakfast at 8:30.
அதுக்கப்புறமா அவ வீட்டு வேலைகள் எல்லாம் ஃபினிஷ் பண்றா. அவள் வீட்டு வேலைகள்லாம் பண்றா. ஷீ டூவோடைய பாஸ்ட் ஃபார்ம் என்ன? டிட் இல்லையா? ஷீ டிட். வீட்டு வேலைகளுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? அதுதான் உங்களுடைய டாஸ்க் இந்திர. இதை எனக்கு காமெண்ட்ல சொல்லுங்க. ஷீ டிட் டேஷ் இன் அவளுடைய வீட்ல. இன் ஹர் ஹோம். அதுக்கப்புறம் அவ என்ன செய்யறா அப்படின்னா லஞ்ச் சாப்பிடுறா. 1 o'clock லஞ்ச் சாப்பிடுறா. ஷீ சாப்பிடுறது ஈட் ஏட் இல்லையா? ஷீ ஏட் என்ன சாப்பிடுறா? லஞ்ச். ஷீ ஏட் லஞ்ச். கரெக்டா 1 o'clockனா அட் 1 o'clock. And she took a nap. ஓகே, தனி சென்டென்ஸா வேணாலும் எழுதிக்கலாம், அண்டு போட்டு ஒரே சென்டென்ஸா வேணாலும் கொடுத்துக்கலாம். அண்ட் ஷி டுக் அ நாப். அதுக்கப்புறமா 7 o'clock 7:30க்கு அவ வந்து டின்னர் ப்ரிப்பேர் பண்றா. டின்னர் வந்து ப்ரிப்பேர் செய்தாள். அப்போ ஷீ அப்படியே இங்கிலீஷ்லயே யோசிக்கணும். அப்படியே கொஞ்சம் திங்க் பண்ணிக்கிட்டே வாங்க. ப்ரிப்பேர் பண்ணா நம்ம பாதி வார்த்தை இங்கிலீஷ்ல தான் பேசுறோம். எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல, லைட்டை போடு, ஃபேன் ஃபாஸ்டா சுத்த மாட்டேங்குது, அவளுக்கு நல்ல நாலேஜ் இருக்கு, அவன் ஒரு இன்டெலிஜென்ட் தெரியுமா, நம்ம இப்ப பேசுனதுல எவ்வளோ வார்த்தை இங்கிலீஷ் தெரியுமா, நம்ம பாதி வார்த்தை இங்கிலீஷ்ல தான் பேசுறோம். ஆனா அது எல்லாத்தையும் ஒரு சென்டென்ஸா அமைக்க மாட்டேங்கிறோம். சென்டென்ஸா அமைக்கவும் தெரியும், மேபி அது வந்து பெர்ஃபெக்டா இருக்காது அப்படிங்கிற நம்மளுடைய தாட் ப்ராசஸ்னால நம்ம அமைக்க மாட்டேங்கிறோம். நம்மளுடைய மைண்ட் செட் இஸ் எவ்ரிதிங். உங்களுடைய தாட் ப்ராசஸ் தான் எல்லாத்துக்கும் காரணம். உங்களால கன்ஃபார்மா நல்லா பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சு பண்ணுங்க. நான் நிறைய கிளாஸ்ல அதை இன்சிஸ்ட் பண்ணிட்டே தான் வரேன். அதுக்காக தான் அகைன் இடையில நான் அப்படி பேசிக்கிட்டே வரேன். ஓகேவா? உங்களை யாரும் மோட்டிவேட் பண்றதுக்குன்னு ஒருத்தவங்க வரமாட்டாங்க. we are always expecting others to motivate ourselves. It is not possible for all the time. எப்போதுமே அது பாசிபிள் கிடையாது. இருந்தா சந்தோஷம் தான், அப்படி இல்லையே என்ன பண்றது? எப்போதும் இருக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ செல்ஃப் லவ், செல்ஃப் ரியலைசேஷன், இன்ட்ரோஸ்பெக்ஷன், நம்மளே வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். உங்களுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. தானா ஆட்டோமேட்டிக்கா உங்களால நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். ஷீ prepared dinner at 7:30. Okay. Finally, அவ தூங்க போயிட்டா. She went இல்லையா? She went to sleep or bed. ஓகேவா? Nisha woke up at 6 o'clock. Then she brushed her teeth and took a shower. She ate breakfast at 8:30. She did வீட்டு வேலைகள் in her home. She ate lunch at 1 o'clock. And she took a nap around 3:30. வேணா டைமிங் போட்டுக்கோங்க, அரௌண்ட் 3 o'clock 3:30 நீங்கள் போட்டுக்கோங்க. லாஸ்ட் டைம் நம்ம அதை பண்ணோம் இல்லையா, அது யூஸ் பண்ணிக்கோங்க. She prepared dinner at 7:30. Finally, she went to sleep. ஓகேவா? அடுத்து நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா கான்வர்சேஷன் சொல்லி பார்ப்போம். இது வரைக்கும் பாஸ்ட் டென்ஸ்ல 2 ஸ்டோரி சொல்லி பார்த்துட்டோம். நேற்று என்ன செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி 2 டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணி சொல்லி பார்த்துட்டோம். அடுத்த 2 கான்வர்சேஷன்ஸ் பார்ப்போம். இதோட நம்ம பாஸ்ட் டென்ஸ் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ கான்வர்சேஷன்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீ ஸ்கூலுக்கு போனியா எப்படி கேட்கலாம்? யூ வந்திருக்கு. பாஸ்ட் டென்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா சப்ஜெக்ட்டுமே நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? டிட் தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ டிட் யூ. ஓகேவா? டிட் யூ. டிட் வந்தாலும் என்ன வேர்ப் நம்ம யூஸ் பண்ணோம்? எப்போதுமே பாஸ்ட் டென்ஸ்ல V1 வேர்ப் தான் யூஸ் பண்ணோம். டிட் யூ பக்கத்துல. டிட் யூ கோ எங்க? ஸ்கூலுக்கு. டிட் யூ கோ டு ஸ்கூல். நீ ஸ்கூலுக்கு போனியா? போனேன். எஸ் போனேன். கோ வெண்ட் இல்லையா? எஸ் ஐ வெண்ட். ஸ்கூலுக்கு அப்புறம் நீ எங்க போன? ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீ எங்க போன? ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் போட்டு காம்ப்ளிகேட் ஆக்கிக்காதீங்க. ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீ எங்க போன?
காம்ப்ளிகேட்டே ஆக்கிக்காதீங்க. கொஸ்டின் உங்களுக்கு கேட்கறதுக்கு நல்லாவே தெரியும். எங்கேங்கிறதுக்கு என்ன வரும்? இங்கிலீஷ் பொறுத்தவரைக்கும் நம்ம இன்னொரு ஒரு மேஜரா தப்பு பண்ற போர்ஷன் என்ன அப்படின்னா, வார்த்தைக்கு வார்த்தை வந்து அப்படியே தமிழ்லேருந்து இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். We can't translate word by word in English as if in Tamil. தமிழ்ல இருக்கிற மாதிரி நம்ம வார்த்தைக்கு வார்த்தை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. பண்ணவும் கூடாது. அதுக்கான பாசிபிளும் கிடையாது. நீ ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறமா எங்க போன அப்படின்னா, நீ ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன கேட்போம்? நீ, யூ, ஸ்கூல் இப்படிதான் அப்படியே நம்ம ஸ்டாப் ஆயிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம யோசிக்கவே மாட்டோம். நம்ம மைண்ட் யோசிக்காது. அதுக்காக தான் சொல்றேன். கொஞ்சம் நீங்க இங்கிலீஷ்ல திங்க் பண்ற ஹேபிட்டையும் உங்களுக்கு கொஞ்சம் வளர்த்துக்கணும் அப்படின்னு. நீ எங்க போனங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர் சொல்லுங்க. எங்கே என்ன வரும்? நான் ரொம்ப சிம்பிளா இந்த கொஸ்டின் ஃபார்ம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. எங்கே எப்படி வரும்? எங்கேன்னா என்ன? வேர் இல்லையா? வேர் இல்லையா? ஓகே. ஸோ பாஸ்ட் டென்ஸ்ல தான் கொஸ்டின் கேட்குறோம். அப்போ என்ன வரும்? வேர் டிட் நீ அப்போ வேர் டிட் யூ எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே டிட் தான் வரும். வேர் டிட் யூ கோ போனாய் அப்போ கோ தான். வேர் டிட் யூ கோ? ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறமா இல்லை ஸ்கூலுக்கு அப்புறம் என்ன வரும்? ஆஃப்டர். சோ சிம்பிள். அவ்வளோதான். ஆஃப்டர் ஸ்கூல். இந்த கொஸ்டினோட மீனிங் என்னன்னா, வேர் டிட் யூ கோ ஆஃப்டர் ஸ்கூல் அப்படின்னா, ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறமா நீ எங்க போன அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நம்ம வந்து ஸ்கூல் அப்புறம் நீ, ஸ்கூல், யூ அப்படியே நம்ம ஸ்டாப் ஆயிடுறோம். நீ எங்க போன ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பண்ணிடலாமா? வேர் டிட் யூ கோ? ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறமா வேர் டிட் யூ கோ ஆஃப்டர் ஸ்கூல்? ஏன்னா இதுதானே ஃபார்மட் நமக்கு தெரியும் இல்லையா? நம்ம அன்னைக்கு பார்த்தோம் இல்லையா? ஸோ இப்போ வேர் டிட் யூ கோ ஆஃப்டர் ஸ்கூல்னா, ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீ எங்க போன? நான் பார்க் போனேன். நான் போனேன். சப்ஜெக்ட் verb V2 verb இல்லையா? பாஸ்ட் டென்ஸ். ஐ வெண்ட் எங்க டு த பார்க். ஓகே. ஐ வெண்ட் டு த பார்க்கா? நீ எங்கன்னா விளையாண்டியா? அடுத்த கொஸ்டின் எப்படி வருது பாருங்க. நீ ஸ்கூலுக்கு போனியா? போனேன். ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீ எங்க போன? நான் பார்க்குக்கு போனேன். நீ எங்க விளையாண்டியா? நீ அங்கே விளையாண்டியா? அப்போ டிட் யூ இல்லையா? டிட் யூ விளையாடினாயா? அப்போ விளையாட்டு. அதுக்கு டிட் யூ பிளே தேர்? ஆமா விளையாண்டேன். அப்புறம் பார்க்குக்கு எதுக்கு போவோம்? விளையாடுறதுக்கு தானே போறோம். ஆமா விளையாண்டேன். எஸ். வாக்கிங் போறதுக்காக இருக்கு. பார்க்குக்கு போறவங்களும் இருக்காங்க. அதான் நீங்க சொல்றீங்க அப்படிங்கிறதும் என் காதுல விழுது. எஸ். ஆமா நான் விளையாண்டேன். எஸ் ஐ பிளேட் தேர். பெரியவங்க வாக்கிங் போவோம். சின்ன குழந்தைங்க விளையாடுவாங்க. எஸ் ஐ பிளேட் தேர். ஓகே. யார் கூட விளையாண்ட? யாருடன்? கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் ரொம்ப சரளமா கேஷுவலா சொல்வீங்கன்னு நினைக்கிறேன். யாருடன் என்ன சொல்வோம்? வித் ஹூம் இல்லையா? வித் ஹூம் டிட். இது ரொம்ப முக்கியம், யூஸ் பண்ணணும். வித் ஹூம் டிட் யூ பிளே? யாரோட விளையாண்ட? என் ஃப்ரெண்ட்ஸோட விளையாண்ட. ஐ சப்ஜெக்ட் verb. ஐ played V2 verb. I played with my friends. ஓகேவா? இப்போ பாஸ்ட் டென்ஸ்ல ஒரு கான்வர்சேஷனே நம்மளால பண்ண முடியுது. நீங்க அப்போ உங்க ஃப்ரெண்டு கிட்ட கேட்குறீங்க, டிட் யூ கோ டு ஸ்கூல்? நீ ஸ்கூல் போனியா? எஸ் ஐ வெண்ட். வேர் டிட் யூ கோ ஆஃப்டர் ஸ்கூல்? ஐ வெண்ட் டு த பார்க். ஸ்கூல் முடிஞ்சு எங்கே போனேன்? பார்க்குக்கு போனேன். டிட் யூ பிளே தேர்? அங்கே விளையாண்டியா? எஸ் ஐ பிளேட் தேர். ஆமாம் அங்கே விளையாண்டேன். யாரோட விளையாண்ட? வித் ஹூம் டிட் யூ பிளே? ஐ பிளேட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். என் ஃப்ரெண்ட்ஸோட விளையாண்டேன். சப்ஜெக்ட் verb. என்ன verb? V2 verb இல்லையா? V2 verb. ஸோ பாஸ்ட் டென்ஸை பேஸ் பண்ணி ஒரு கான்வர்சேஷன் மேக் பண்ணிட்டோம். இதே மாதிரியே உங்க
ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் கான்வர்சேஷன் மேக் பண்ணி பாருங்க. எப்படி தெரியுமா பார்க்கலாம்? டிட் யூ சீ த வீடியோ எஸ்டர்டே? நேத்து வீடியோ பார்த்தீங்களா? எஸ் ஐ சா. நான் பார்த்தேன். இல்லாட்டி எஸ் ஐ வாட்ச்ட் சொல்லலாம். டிட் யூ பிராக்டிஸ் இட்? பிராக்டிஸ் பண்ணீங்களா? அதுதான் முக்கியம். எஸ் ஐ பிராக்டிஸ்ட். குட். இல்ல நான் பிராக்டிஸ் பண்ணல. நோ ஐ டிட் நாட் பிராக்டிஸ். ஒய்? ஏன் பண்ணல? ஸோ இதே மாதிரி உங்கள் கான்வர்சேஷன்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்புக்குள்ளார இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் குரூப் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்குள்ளார இதே மாதிரியே நீங்கள் கான்வர்சேஷன்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கான்வர்சேஷன் நீங்கள் ரைட் பண்ணுறதை விட நீங்கள் பேசி பேசி நீங்கள் வாய்ஸ் நோட் அனுப்பிச்சு உங்கள் ஃப்ரெண்ட் அதுக்கு ரிப்ளை பண்ணுறது அதே மாதிரி பண்ணிங்கன்னா இன்னும் கன்வீனியண்ட்டாக இருக்கும். நம்ம பார்த்த ஸ்டோரியெல்லாம் நீங்கள் அப்படியே வாய்ஸ் நோட்டாக அனுப்பிச்சு ஒருத்தவங்க கரெக்ட் பண்ணி அப்படியே வாங்கிக்கோங்க. அடுத்து இன்னும் ஒரே ஒரு கான்வர்சேஷன் பார்த்துட்டு டே 5 நம்ம ஃபினிஷ் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் கான்வர்சேஷன். உங்கள் அப்பா நேற்று வீட்டுக்கு எப்போ வந்தாங்க? உங்கள் அப்பா நேற்று வீட்டுக்கு எப்போ வந்தாங்க? லாஸ்ட் டைம் மாதிரியே தான். ஸ்கூல் முடிஞ்சு நீ எங்கே போன அப்படிங்கிறதுக்கு எப்படி நம்ம கொஸ்டின் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நான் சொன்னேன். அதே மாதிரியே திங்க் பண்ணி பாருங்க. உங்கள் அப்பா நேற்று வீட்டுக்கு எப்போ வந்தாங்க? உங்கள் அப்பா, யுவர் ஃபாதர், எப்போ, வென் அப்படியே நின்றாதீங்க. உங்கள் அப்பா எப்போ வந்தாங்க? ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஃபார்ம் என்ன அதை கண்டுபிடிச்சிட்டிங்களா? அதை பிடிச்சிட்டிங்களா? ஃபஸ்ட்டு வென் என்ன யூஸ் பண்ணும்? டிட் யூஸ் பண்ணும். உங்கள் அப்பா என்னது? யுவர் ஃபாதர். வென் டிட் யுவர் ஃபாதர்? எப்போ வந்தாங்க? வந்தாங்க அப்போ என்ன சொல்லணும்? டிட் வந்தாலும் நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? V1 verb தான் யூஸ் பண்ணணும். வென் டிட் யுவர் ஃபாதர் கம்? கம் எங்க? வீட்டுக்கு. கம் ஹோம் எப்போ? நேத்துக்கு. சரி இப்போ பாருங்க. வென் டிட் your father come home yesterday? Okay? Okay? When did your father come home yesterday? அப்படி கேஷுவலாக சொல்லி பாருங்களேன். சொல்லும் போது தான் அப்படி பெரிய சென்டென்ஸ் மாதிரி இருக்கும். எல்லாமே ப்ராக்டிஸ் தாங்க. எல்லாமே ப்ராக்டிஸ் தான். சொல்லுவாங்கல்ல, சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம்னு. பேச பேச தான், ப்ராக்டிஸ் தான் எல்லாமே. when did your father come home yesterday? நேற்று உங்கள் அப்பா எப்போ வந்தாங்க வீட்டுக்கு? அவரு ஸோ அப்போ ஃபாதர் யாரு? ஹீ. வந்தார்கள் என்னது? கம்முடைய பாஸ்ட் ஃபார்ம் என்ன? ஆன்சர் சொல்லும் போது சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் V2 verb இல்லையா? ஹீ கேம் ஹோம். ஹீ கேம் ஹோம் எப்போ? ஒரு 9 o'clock மாதிரினா he came home around 9 o'clock. ஓகே ஓகே. தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ், அவர் ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தாரா? எப்படி கேட்கலாம்? அவர் ஏதாவது வாங்கிட்டு வந்தாரா? அப்போ அவர் வந்திருக்கு. ஹீ எல்லாத்துக்கும் நம்ம டிட் தான் யூஸ் பண்ணுவோம். டிட் ஹீ, டிட் வந்திருக்கு. V1 verb என்னது? பை. பை பாட். பை டிட் ஹீ பை ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தாரா? கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தார். எஸ் ஹீ. பையோடைய பாஸ்ட் ஃபார்ம் என்ன? பாட். He bought some snacks. நீ அந்த ஸ்நாக்ஸை சாப்பிட்டியா? அதை எப்படி கேட்கலாம்? Did you have? Did you eatும் சொல்லலாம், haveும் சொல்லலாம். உங்களுக்கு ஹேவ்னு சொல்கிறதுக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னா ஈட் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. டிட் யூ ஈட் த ஸ்நாக்ஸ்? எஸ் நான் சாப்பிட்டேன். எஸ் ஐ ஏட் த ஸ்நாக்ஸ் ஆர் எஸ் ஐ ஹேட் த ஸ்நாக்ஸ். ஓகே. சரி இப்போ பாருங்க. when did your father come home yesterday? நேற்று உங்கள் அப்பா எப்போ வந்தாங்க? he came home around 9 o'clock. 9 மணி போல் அவர் வந்தார். did he buy snacks? அவர் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தாரா? எஸ் he bought some snacks. ஆமாம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தார்.
டிட் யூ ஈட் த ஸ்நாக்ஸ்? அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் நீ சாப்பிட்டியா? எஸ், ஐ ஏட் த ஸ்நாக்ஸ். நான் அதை சாப்பிட்டேன். எஸ், ஐ ஹேட் த ஸ்நாக்ஸ். நான் சாப்பிட்டேன். ஓகேவா? இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்க அப்படியே உங்க கான்வர்சேஷனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். வென் டிட் யூ ஹேவ் த ஸ்நாக்ஸ்? எப்போ நீ ஸ்நாக்ஸை சாப்பிட்ட? ஐ ஐ ஹேட் தம் லாஸ்ட் நைட். நேற்று நைட்டு நான் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டேன். உங்களுக்கு வேணும்னா உங்களால் நல்லா ஹெல்த்தியாக கான்வர்சேஷன் பண்ண முடியுது, உங்களால் கான்வர்சேஷன் வந்து நல்லா பண்ண முடியுது அப்படின்னா, உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே வேணாலும் போகலாம். இட்ஸ் அப் டு யூ. ஓகேவா? ஐ ஹோப் இது வரைக்கும் உங்களுக்கு டே 5 வரைக்கும் கிளியர் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 5 டேஸில் நம்ம இது வரைக்கும் 2 டென்ஸை தாங்க கவர் பண்ணியிருக்கோம். பேசிக்காக சப்ஜெக்ட்னா என்ன, வேர்ப்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம 2 டென்ஸை தான் கவர் பண்ணியிருக்கோம். நாளைக்கு டே 6 நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, we will cover future tense. In future tense, we will see 2 stories, conversation and 2 translations. Okay? After that, day after tomorrow, on day 7, we will use 3 tenses. That means present tense, past tense and future tense. அந்த 3 டென்ஸையும் பேஸ் பண்ணி நம்ம ஸ்டோரிஸ், கான்வர்சேஷன், டிரான்ஸ்லேஷன்லாம் செஞ்சு பார்ப்போம். ஏன்னா அப்போ தான் வந்து நிறைய பேருக்கு ஒவ்வொரு டென்ஸாக படிக்கும்போது டவுட் வர மாட்டேங்குது, எல்லாத்தையும் சேர்த்து படிக்கும்போது டவுட் வருது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அதே மாதிரி நம்ம செஞ்சு பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு டவுட் எல்லாம் கிளியர் ஆகிடும். ஓகேவா? ஸோ நாளைக்கு ஃபியூச்சர் டென்ஸ் பார்ப்போம். டே ஆஃப்டர் டுமாரோ இது வரைக்கும் பார்த்த இந்த 3 டென்ஸையுமே கம்பைன் பண்ணி நம்ம பார்ப்போம். ஓகே? வழக்கம் போல் இந்த பிளேலிஸ்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான பிளேலிஸ்ட். ஸோ இதை அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு யாரெல்லாம் இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி வைங்க. இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலுமே எனக்கு காமெண்ட்லேயும் சொல்லுங்கள். நம்மளுடைய மெயில் ஐடி kakkanspokeninglish@gmail.com, அதில் வேணாலும் நீங்கள் எனக்கு செப்பரேட்டாக மெயில் பண்ணலாம். ஐ வில் ரெக்டிஃபை யுவர் டவுட். வி வில் see you tomorrow.